சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் 9,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற வியாழக்கிழமையன்று சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது அதனை முன்னிட்டு 9,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சுதந்திர தினத்தை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு காவல்துறை தரப்புல? வணக்கம். வருகிற 15ஆம் தேதி அன்று 77வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக பல்வேறு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. குறிப்பாக 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின விழாவை பேருரைக்கிறார். அதன் பேரில் தற்போது சுதந்திர தின விழா நடைபெறும் புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் கிட்டத்தட்ட 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக காவல் இணை ஆணையர், காவல் கூடுதல் ஆணையர்கள் தலைமையில் இந்த பாதுகாப்பு கிட்டத்தட்ட 9,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை பெருநகர காவல் நிலையத்திற்குட்பட்ட சென்னை விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து முனையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள், வழிபாட்டு தலங்கள் என முக்கிய இடங்களில் கூடுதலாக காவல் குழுவினர் நியமிக்கப்பட்டு தீவிர சோதனைகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தவிர சென்னையில் உள்ள அனைத்து தங்கு விடுதிகள் மற்றும் ஓட்டங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சந்தேக நபர்களின் நடமாட்டம் குறித்து ஏதேனும் தகவல் இருந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்க முடியும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் முக்கிய இடங்களுக்கு பல்வேறு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் சோதனைகள் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.